வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து அஃபிஷியலி வந்து மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இத வந்து WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அது இல்லாம நம்முடைய பிராக் லெஸ்னரோட நெக்ஸ்ட் ஃபியூட் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது இல்லாம நம்முடைய ஷூ திருடன் யார் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம WWE வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூ வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து திருடிட்டு போயிறாரு. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து நம்முடைய செத்தர்ன்ஸோட ஃபேக்ஷன் எல்லாருமே, அதாவது விஜினரி அப்படிங்கிறது தான் நம்முடைய செத்தர்ன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனோட நேம். அவங்க எல்லாருமே வந்து நம்முடைய இப்போ நடந்து முடிஞ்ச அந்த மண்டே நைட்டால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு ஓட ஒரு அளவுக்கு வந்து நம்முடைய செத்தர்ன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு டாமினன்ட்டான ஒரு ஃபேக்ஷனா வந்து WWE இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து பிளட் லைன் வந்து எப்படி ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி சேம் டு சேம் வந்து இப்போ வந்து நம்முடைய செத்தர்ன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் தான் வந்து இப்போ எல்லாத்தையுமே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்றது மட்டுமே தான் அங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. இப்போ அதே நம்முடைய செத்தோன்ஸ் சொல்றதா இங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE அதாவது இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய செத்தோன்ஸ் மட்டுமே தான் ரூல் பண்றாரு. வேற யாருமே அவர் பக்கத்துல நிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய செத்தோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ஒன் ஒரு பொசிஷன்ல வந்து இப்போ வந்து நம்முடைய செத்தோன்ஸ் வந்து இருக்காரு. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டைம் ஆஃப் வந்து எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய செத்தோன்ஸ் அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நடிக்க போறாரு. அந்த மூவில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நடிக்கிறாரு. அப்படிங்கிறனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு டைம் ஆஃப் வந்து WWE வந்து எடுக்க போறாரு. அதனால WWEயோட அப்கமிங் பேப்பரியான கிளாஸ் இன் பாரிஸை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அப்படிகமா இருக்கு. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளாஸ் இன் பாரிஸை மட்டுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ண போறாரா, இல்ல கிரவுன் ஜுவலை வந்து மிஸ் பண்ண போறாரா, இல்ல அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியல. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளாஸ் இன் பாரிஸுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, அதே மாதிரி கிரவுன் ஜுவலுக்கு வந்து வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஆனால் இந்த 2 பேப்பரையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனாலும் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் பண்ணுறாரு பண்ணல, ஆனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து அஃபிஷியலி நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்முடைய WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதில் வந்து அந்த சர்வைவர் சீரிஸோட அந்த அஃபிஷியல் போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை தான் நம்முடைய WWE வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோவை வச்சு அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து ஒரு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சர்வைவர் சீரிஸில் வந்து படைக்க போகிறாரு. அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய WWE வந்து அஃபிஷியலி நமக்கு வந்து சொல்ல வராங்க. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆனால் இப்போ ஒரு ஆஃபரில் இருக்கார்ல, அதாவது நம்முடைய டிவியில் வந்து ஆஃபரில் வந்து இருக்கார். அது எதனால அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நடிக்க போகிறாரு. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு லாங் டைம் வந்து ஒரு பிரேக்கில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறார். அதனால WWEயோட அப்கமிங் பேப்பரியான கிளாஸ் இன் பாரிஸாக இருக்கட்டும், இல்லை கிரவுன் ஜுவலாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே அநேகமாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் இதை மிஸ் பண்ணுறாரு பண்ணல அப்படிங்கிறத விட, ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக சர்வைவர் சீரிஸில் வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து அங்கே காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் வந்து வார் கேமாக தான் நடக்குது. அதுவும் இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் வந்து இப்போ எப்படி சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடந்துச்சுல, அதே சேம் டு சேம் வந்து இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் வந்து 2 நைட்டாக நடக்காது. அதாவது டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி 2 நைட்டாக நடக்குது. ஆனாலும் இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் பார்ட்னராக யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இப்போ போயிட்டு இருக்கறனால என்னோட ஒரு எக்ஸாம்பிள் படி நான் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து யாரெல்லாம் உதவுவாங்க அப்படின்னா அந்த சர்வைவர் சீரிஸோட அந்த ஒரு வார் கேமில் யார் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, நம்முடைய அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க், நம்முடைய ஜே உசோ, இவங்க 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இவங்க 3 பேரை தொடர்ந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து நம்முடைய எல்ஐ நைட்டும் இணையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்முடைய எல்ஐ நைட்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து நம்முடைய செத்தோன்ஸோட பாதிக்கப்பட்டவங்க. அதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து உதவுற விதமாக நம்முடைய எல்ஐ நைட்டும் இந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் 5வது நபர் வந்து யாராக இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிம்மி உசோ வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி வர இருந்தார் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், நம்முடைய எல்ஐ நைட்டு, நம்முடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க், இவங்க 5 பேருமே அந்த சர்வைவர் சீரிஸில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த ஒரு வார் கேமில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக ரோமன் ரெயின்ஸுக்கு சர்வைவர் சீரிஸில் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து காத்திருக்கு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து யார் கூட அகேன்ஸ்டாக மேட்ச் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து வார் கேமில் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து யாரெல்லாம் இணைஞ்சு
செத்ரோன்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சர்வே சீரிஸை வந்து அஃபிஷியலி மேட்ச் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு மீம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலான ஒரு மீமாக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஓடுற மாதிரியும், இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து துரத்துற மாதிரியான ஒரு மீம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட இருக்க அந்த ஒரு ஷூவை வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, திருடிட்டு போயிடுறாரு அப்படிங்கிறக்கான இந்த ஒரு மீம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடந்த அந்த மண்டே நைட்டால் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ஷூ போட்டிருப்பாரு. அந்த ஷூவை வந்து நம்மளுடைய அதுவும் பிரான்சன் ரீட் வந்து அதை வந்து கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது திருடிட்டு போயிட்டார். அதாவது எதுக்குடா திருடிட்டு போனா அப்படின்னா அதுக்கான ரீசன் தெரில. அதுக்கப்புறம் இப்போ வந்து சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு நடந்த மண்டே நைட்டாலையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு ஷூ போட்டு வந்திருப்பாரு. அந்த ஷூவையுமே நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து திருடிட்டு போயிட்டார். அதுக்கான உண்மையான ரீசன் என்னடா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து ஷூ கலெக்ஷன் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுவாராம். அதாவது இந்த ஷூஸ் எல்லாம் வச்சு நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து, அதாவது ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து நன்கொடையாக வந்து இந்த ஷூவை வந்து ஏலத்தில் விட்டு அது மூலியமாக வர அந்த ஒரு பணத்தை எடுத்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து உதவுவாங்க, அதாவது உதவுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து எதுக்கு கழட்டிட்டு போனாரோ அதுக்கான ரீசன் இதுதானா. இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூ இருக்குது அப்படின்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஷூ வந்து எப்படியும் 1 கோடிக்கு மேலே அவரோட ஷூ மட்டுமே போகும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூ இப்படின்னு சொன்னோம் அப்படின்ட்டா, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது இது வந்து ரோமன் ரெயின்ஸ் போட்ட ஷூ அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூவை வந்து எவ்வளோ பணம் கொடுத்து வேணாலும் வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ். அதனால் அந்த அவரோட ஷூ வந்து 1 கோடி இல்லை 2 கோடி அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து வாங்குறவங்களுக்கும் ஆட்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த ஒரு பணத்தை வந்து கஷ்டப்படுற அந்த ஒரு குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து அதை எடுத்து வந்து உதவுவார். அதனால தான் இப்போ ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து இப்போ வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. பிரான்சன் ரீட் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஷூவை வந்து கலட்டிட்டு போனதுக்கான காரணம் அப்படிங்கிறது வேற. ஆனால் நம்மளுடைய இன்டர்நெட்டில் சொல்லப்படுறது என்ன விஷயம் அப்படின்னா, அது நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் போட்டிருக்க அந்த ஒரு ஷூவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த ஷூவை வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து திருடிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால இந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் போட்டிருந்த அந்த ஒரு ஷூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவே நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து திருடிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்முடைய பால் ஹெமன் வந்து இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து என்ன ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, பிக் பிரான்சன் ரீட் அப்படிங்கிறதா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய WWE வந்து நம்முடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து கொடுத்தாங்க. அதை மாற்றி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து இப்போ வச்சிருக்காருல. அதனால் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இனிமேல் பிரான்சன் ரீடை வந்து பிக் பிரான்சன் ரீட் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கூப்பிடக்கூடாது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் போட்டிருக்க அந்த ஒரு ஷூவை நம்ம ஷூவை வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வச்சிருக்காரு. அதாவது இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, அவனோட அந்த ஒரு ஷூவே எங்களோட பிரான்சன் ரீட் வந்து வச்சிருக்காரு. அதனால் நீங்கள் இனிமேல் பிரான்சன் ரீடை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் ட்ரைபிள் பூட்ஸ் பிரான்சன் ரீட் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த ஒரு நேம் வந்து உண்மையிலுமே ஒரு நல்லா இருக்கானா, அது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூக்கே வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு அப்போ எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும். ரோமன் போட்டிருக்க அந்த ஒரு ஷூக்கே வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. இதனால் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து எடுத்து வச்சிருக்க ஒரு ஆள் இப்போ வந்து அவரோட ஒரு லெவலே அப்படிங்கிறது வேறு லெவலில் போயிடுச்சு. ஆனால் இதே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாமுக்கு வந்து உங்களுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆகி நம்முடைய ஜான்சனாவை வந்து ஒரு எஃப்ஐயும் போட்டார். இதுக்கு அப்புறமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி, அதாவது நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஸ்டோரி வந்து அகைன் வந்து கண்டினியூ ஆக போகுது. இது வந்து நம்முடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு. அதனால தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வந்திருக்காரு. அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து அப்ரோச் பண்ணதுனால தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்தார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஆல் சோஷியல் மீடியாவிலையும் சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்து வருவார் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், அதாவது அங்கே WWE இருக்க யாருக்குமே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையாம். அதாவது நம்முடைய இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சம்மர் ஸ்லாம், அதாவது நம்முடைய சர்வே சீரிஸில் வந்து நம்ம 2023ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து நம்முடைய பெஸ்ட் இந்த ஓட்டான சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார்ல. அப்போ வந்து யாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து, அதாவது அப்போ மெயின் ஈவெண்ட்டாக வந்து சர்வே சீரிஸ் மேட்ச் பண்ணியிருந்தால் யாருக்குமே வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வருவார் அப்படிங்கிறது தெரியல.
அதே மாரி இப்போ வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வருவார் அப்படிங்கிற மாரி அங்க இருக்க ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ற சக ரெஸ்லரா இருக்கட்டும், அது இல்லாம அங்க WWE கிரியேட்டிவிட்டி டீமாக்கா இருக்கட்டும், அதாவது யாருக்குமே வந்து பிராக் லெஸ்னர் வந்து வருவார் அப்படிங்கிற மாரி எந்த விதமான அறிவிப்பே யாருமே குடுக்கலையாம். அவர் வருவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதாம். அப்ப யாருக்கு தான்டா தெரியும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வராரு அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 பேத்துக்கு மட்டும் தான் தெரியுமா. அது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய நிக்கானுக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரிபிள் ஹெச், அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சினா. இவங்க 3 பேத்துக்கு மட்டுமே தான் பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்து வருவார். அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 2 மெயின் ஈவென்ட்டா நடக்கிற ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸோட அந்த ஒரு மேட்ச்ல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து மெயின் ஈவென்ட்டா வந்து சஸ்பென்ஸா வருவார் அப்படிங்கிறது இவங்க 3 பேத்துக்கு மட்டுமே தான் தெரியும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய சோசியல் மீடியால வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாம இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய சம்மர் ஸ்லாம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணார்ல. அதனால எதுக்காக வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்தோனே எதுக்கு ஜான்சனாவ அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தையுமே நம்முடைய ஜான்சனாவா இருக்கட்டும், நம்முடைய பிராக் லெஸ்னரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா தான் போகுது. ஆனா இன்ன வரைக்கும் WWE தரப்புல இருந்து அஃபிஷியல் பண்ணல. ஆனாலும் இப்போ 8ஆம் தேதி நடக்க போற அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஒரு ஸ்மாக்டவுன்ல வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கப்ப, நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர் வந்து அந்த இடத்துக்கு வருவார். அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வருவார் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. இது ஜஸ்ட் ஒரு ரூமரா தான் போகுதே தவிர, இன்னும் WWE தரப்புல இருந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து வராரு அப்படிங்கிற மாரி இன்ன வரைக்கும் அஃபிஷியல் பண்ணல. ஆனா நம்முடைய ஜான்சனா வந்து வராரு அப்படிங்கிறது வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஆனா பிராக் லெஸ்னர் வந்து வராரு அப்படின்னு இன்ன வரைக்கும் அஃபிஷியல் பண்ணல. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து எதுக்கு பிராக் லெஸ்னர் வந்து என்ன அட்டாக் பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்த வந்து அந்த இடத்துல குடுத்துக்கிட்டு இருக்கப்ப, நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆவாரு. ரிட்டர்ன் ஆயி எதுக்கு அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப நம்முடைய ஜான்சனா பேசியிருக்கப்ப நம்முடைய ஷாக்கிங்லி நம்ம பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி அகைன் வந்து நம்முடைய ஜான்சனாவ வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கான ஒரு மேட்சஸ் வந்து அகைன் வந்து WWE அப்கமிங் பேப்பருக்கான கிளாஷ் இன் பாரிஸ்ல வந்து இவங்க 2 பேத்துக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா சொல்லப்படுது. இந்த மேட்ச் வந்து ஒரு மெயின் ஈவென்ட்டான ஒரு மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. ஏன்னா, இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டர்ன்மென்ட் மேட்ச்ல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து மேட்ச் பண்றாரு. அதுவும் நம்முடைய ஜான்சனாக்காக மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்திருக்காருல்ல. அதனால இவங்களோட ஒரு ஃபியூட வந்து ஒரு தரமான ஒரு ஃபியூடா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE வந்து ஏகப்பட்ட ஒரு பிளான வந்து இந்த ஒரு ஸ்டோரிக்காக போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்ததுக்கு நம்முடைய WWE வந்து ஏகப்பட்ட ஒரு வருமானத்த வந்து எடுத்துட்டாங்க. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த ரிட்டர்ன் ஆன அந்த வீடியோஸ் எல்லாமே 3 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. அது இல்லாம நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்ததுக்கான அந்த ஒரு மெர்கன்டைஸ் சேல்ஸா இருக்கட்டும், அது அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்காக பண்ணாங்க. ஆனா ஏகப்பட்ட காச வந்து நம்முடைய WWE வந்து அள்ளிட்டாங்களாம். அத தொடர்ந்து இப்ப நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கிளாஷ் இன் பாரிஸ்ல வந்து நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டோரிய வந்து இன்னும் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணணும். ப்ரோமோட் பண்ணி இத வந்து கிளாஷ் இன் பாரிஸோட ஒரு எப்படி சொல்றேன்னா, மெயின் ஈவென்ட்டான ஒரு மேட்சா இத வைக்கணும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுறாங்க. ஒருவேளை நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்முடைய WWE வந்து மெயின் ஈவென்ட்டா வைக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவென்ட்டா நடந்துச்சு அப்படின்னா, எத்தன பேர் வந்து இந்த மேட்ச வந்து பார்க்க ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.